எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒரு பிறவியில் இரண்டு வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு ஆத்மா நம்மளுடைய நாடி ஜோதிடம் அந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டு இருந்தாரு. அவரு சில வருடங்களுக்கு முன்னாடி நாடி ஜோதிடம் பார்த்துருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு நார்மல் லைஃப் ஆடுறாரு. அதாவது அவருக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அந்த ஜோசியர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழப்போகுது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. ஒரே பிறவில ரெண்டு வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி அவர் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாரு, சாராயம் குடிக்கிற பழக்கம் இருக்கு. இதெல்லாம் அவரோட முன்னாடி வாழ்க்கை. உடனே சொல்றாரு, ஆன்மீக வாழ்க்கை வரும்போது நீங்க இந்த நான்வெஜ் எல்லாம் விட்டுடுவீங்க, இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுடுவீங்க. இன்ஃபேக்ட் சாப்பாடு கூட நீங்க கம்மியா தான் சாப்பிடுவீங்க. அப்புறம் திருவோடு எடுத்து இந்த பிக்ஷாந்தின்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க. அதாவது உங்களுடைய ஜாதகம் ரெண்டு லைஃப். ஒன்று நீங்க என்ன சொல்றது, நார்மல் லைஃப், இனி ஒரு லைஃப் ஆன்மீக லைஃப். அப்படி ரெண்டு லைஃப் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடி ஜோதிடம் பத்தி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? நீங்க சொன்ன இடத்துல நான் போய் பார்த்தா இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா? எனக்கு ஒரே பிரிவில் ரெண்டு வாழ்க்கை இருக்கான். ஆக்சுவலா இன்னைக்கு நிலைமையில அவர் நான்வெஜ்ஜை விட்டுட்டாரு, சாத்வீக உணவு சாப்பிட்றாரு, ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்றாரு மொத்தமா ஒரு நாள்ல. அப்படி ஒரு புறவர வாழ்க்கைக்கு வந்துட்டாரு கிட்டத்தட்ட. ஓகேவா? அப்போ அவர் கேட்கிறாரு, இது கரெக்டான்னு செக் பண்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. அவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல ட்ரை பண்றோம். ஒரே பிறவில ரெண்டு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் பரமாத்மா நமக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜயோகிக்கும் இதே பிறவியில ரெண்டாவது வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? எனக்கு இந்த பிறவியில இப்போதைக்கு வயசு, நான் வீடியோ போடும்போது வயசு 52, 52. எனக்கு 38 வயசுல தான் இந்த ராஜயோக நாலேஜ் எனக்கு கிடைச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுக வாழ்க்கை முடிஞ்சிடுது, எனக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கை, அலௌகிக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வருஷத்துல கணக்கு பார்த்தீங்கன்னா 14 வருஷமா நான் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? இந்த வாழ்க்கை ராஜயோகி வாழ்க்கைன்றது 14 வருஷம், ஆனா கலியுக ஆயுசுன்றது 52 வருஷம். ஓகேவா? நான் என்னோட கலியுகம் ஆக்சுவலா 38 வயசுல முடிஞ்சு நான் இங்க சங்கமிகத்துக்குள்ள வந்த மாதிரி கணக்கு. ஸோ இது யார் சொல்றா? இந்த டிராமாவோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர் பரமாத்மா சொல்றாரு. பரமாத்மான ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மான்னு சொல்றோம். அவரோட இயற்பெயர் சிவன், உலகம் வரும் அல்லா ஜஹோ காட்னு சொல்லுது. அவர் தான் நமக்கு சொல்லி தராரு. இந்த மாதிரி ஒரு ராஜயோகியும் 63 ஜென்மமா பக்தி எடுத்தவங்க யார் ஒருத்தர் 7 days கோர்ஸ் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கலியுக வாழ்க்கைன்னு ஒண்ணு முடியுது, சங்கமத்தினுடைய வாழ்க்கை தொடங்குதுன்னு பரமாத்மா சொல்றாரு. அப்படின்னா என்ன? ஒரே பிறவி ரெண்டு வாழ்க்கை, ஒரே உடல், ஒரே ஆத்மா தான். அந்த ஆத்மா நடிக்கிறது ஒண்ணுதான். அந்த ஆத்மா ரெண்டாவது நடிப்பு நடிக்க ஆரம்பிக்கும். பொது ஆத்மா ஒரு உடலை நடிக்கும், அந்த உடல் நடிப்பை முடிச்சோன்னா இனி ஒரு உடல் எடுத்து நடிக்கும். அப்படிதான் ஆத்மா ஒரு உடல் எடுத்து போயிட்டே இருக்கு. ஆனா இந்த சங்கமத்துல மட்டும் சரீரம் ஒண்ணுதான், நடிப்பு ரெண்டு அப்படின்னு ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றாரு. ஆனா லௌகீக வாழ்க்கையில இப்ப அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவர் வாழ்றது ஒரு பக்தியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்காரு. அதுலயே ரெண்டு வாழ்க்கைன்றது அவருடைய புரிதல். அவ்வளவுதான். ஜாதகக்காரங்க ஒரு புனிதமான வாழ்க்கை, ஒரு நார்மல் லைஃப், ஒரு ஆன்மீக லைஃப் ரெண்டா பிரிச்சு பார்த்து சொல்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கு லிட்ரலி அர்த்தம் ரெண்டு பிறவி கிடையாது. இப்ப நான் எப்படி சொல்லிக்கலாம்னா, எனக்கு எப்படி சொல்லணும்னா, ஹார்ட் அட்டாக் வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஹார்ட் அட்டாக் முன், ஹார்ட் அட்டாக் பின் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்களே, நான் காலேஜ் லைஃப், இந்த காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் லைஃப் இப்படி இருந்தது, காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் இப்படி இருந்தது, பிரிச்சு சொல்றாங்களே, அது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கைன்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின். திருமணத்துக்கு முன் பேச்சுலரா ஊர் ஊரா சுத்தி ஜாலியா இருந்திருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி இப்ப கட்டுக்கோப்பா குடும்ப கடமைகள் அப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு வாழ்க்கையா பேசுவாங்க. இப்படி அவங்கவுங்க லைஃபை முன்னாள் பின்னால் பிரிச்சு எடுத்துப்பாங்க. இயேசு பிறப்பதுக்கு மின் பின் அப்படிலாம் பேசிக்கிறாங்களா, அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையை அவங்க அந்த மாதிரி ரெண்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்குற ஆங்கிள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் ரெண்டும் வேற வேற வாழ்க்கைன்றது கிடையாது, கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ இவரு ஜோசி அவர் சொன்னது
ஒரு ஆன்மீக பாதைக்கு வரப்போறீங்கன்னு சொல்றதா அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அது ஒரு மிகைப்படுத்தி என்ன சொல்றாங்க, ஒரே பிரிவில் நீங்க 2 வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் அதை ரொம்ப பிடிச்சிக்கிட்டாரு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் அந்த ஜோசியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையும் மாறி இருக்கு. அதாவது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தவர் சாத்விக உணவுக்கு வந்துட்டாரு. மாமிசம் ஐ மீன் லிக்கர்லாம் இருந்த அந்த பழக்கத்தை விட்டுருக்காரு. இப்போ வந்து ஒரே நாள்ல உணவு குறைச்சிருக்காரு. அவர் முன்னாடி வந்து 80 கிலோ இருந்தாராம், இப்போ வந்து 50-55 கிலோ தான் இருக்காராம். ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாருன்றதுனால இப்போ ஆன்மீக பாதைக்கு வந்துட்டார். ஸோ இவருக்கு நான் கடைசி என்ன சொன்னேன்னா, நீங்க வாடுறது வாழ்க்கை கரெக்டா அப்படின்றதுக்கு நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து இனிமே வந்து நாடி ஜோதிடம்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏற்கனவே பார்த்துட்டீங்கல்ல. நீங்க ஆன்மீக பாதைக்கு வந்ததுனால ராஜயோகம் கத்துக்க பாருங்க. அதை பத்தி தான் 3500 மேல வீடியோ போட்டிருக்கோம். அதனால அவருக்கு வந்து ராஜயோகோட நம்ம 7 days கோர்ஸ்கோட லிங்க் நான் அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்ன, இந்த ஆத்மாவுக்கு வேற ஏதாவது இன்புட் சொல்லணுமா, இல்லை நீங்க என்ன நம்புறீங்க, ஒரே பிரிவில் 2 வாழ்க்கை வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா, லௌகீக ஆள்களுக்கு கூட பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஒரு தகவல். இப்போ சென்னையில உச்சக்கட்ட வெயில், ஓகேவா? நான் 2-3 நாள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் அப்படியே வேர்த்து விறுவிறுக்க நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இப்போ இருக்கிற நிலைமையில ஃபேன் ஆஃப் பண்ணியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணனா 2வது மினிட்லேயே கொட்டும். நம்ம வீடியோ எப்படியும் 10 நிமிஷமாவது இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன், நேற்றுலேருந்து நான் என்ன பண்ணேன், ஃபேன் போட்டே ரெக்கார்ட் பண்ணேன். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு இது இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, சாஃப்ட்வேரில். அதை போட்டு எடுத்தோடனே என்னை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ரியலாகவே கிளியராக தான் இருக்கும் ஆடியோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இனி கொஞ்சம் தெம்பா போடுவேன், ஓகேவா? ஏன்னா இப்போ ஃபேன் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இந்த வெயில் சீசன் ரொம்ப கொடுமையா இருக்கு. இல்லாட்டி இந்த ரூம்ல ஏசி கிடையாது, ஃபேன் வந்து கொஞ்சம் சத்தம் வர்ற மாதிரி தான் ஃபேன் வச்சிருக்கேன். ஸோ அதனால அப்படி சொல்றேன். அதை பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதாவது ஆடியோ கிளியரா இருக்கு இல்லை அப்படின்றத சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.